மணிரத்னம் அங்கிள் வந்து இப்போ இந்த சாருகேசிங்கிற நாடகம் அப்பா போட்டுட்டு இருக்கிற நாடகத்தில் நானும் அப்பப்போ ஐ பர்ஃபார்ம். அன்னைக்கு மணி அங்கிள் வந்த அன்னைக்கு ஐ பர்ஃபார்ம்டு. முடித்தோடனே மேடையில் எல்லாத்தையும் ஏதோ பேசிட்டு மது அமேசிங் அப்படின்னு திரும்பினார். அவ்வளோதான் எனக்கு அப்படியே ஆஹா. உடனே நம்ம வந்து நம்மளாம் என்ன நினைப்போம், அடுத்த செகண்ட் நம்ம மணிரத்னம் படத்தில் நம்ம போய் நடிச்சிட போகிறோன்னு அந்த எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். பட் அவர் அதை சொன்னதே எனக்கு வந்து இட் வாஸ் அ கிரேட் பிளெஸிங். ஹாசினி ஆண்டி ஓப்பன் அப்ரிசியேஷன் தான் எப்போ என் ட்ராமா, அது எல்லாம் எங்கள் ட்ராமாவும் சரி அப்பா ட்ராமாவும் சரி விடாமல் வந்து பார்த்துருவாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்து அந்த ஸ்கூல் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த 80s 90s, அவங்களுக்கு அது பிடிக்கும். சரத்குமார் சார் எனக்கு தெரியக்கூட தெரியாது அன்றைக்கி அவர் வரப்போகிறாருன்னு. வந்து உட்காந்து ட்ராமா பார்த்துட்டு மேடை ஏறி அவ்வளோ நல்லா பேசினார். தேவா அங்கிள் எங்கள் ட்ராமாக்கு மியூசிக்கே போட்டிருக்காரு. ஓகே, எங்களுக்கு அது பெரிய பெருமை. ஃபஸ்ட்டு பிளே சக்திக்கு அனிருத் மியூசிக் போட்டார். சிவசம்போங்கிற நாடகத்துக்கு எம்எஸ்வி மியூசிக் போட்டார். பெருமாளேங்கிற நாடகத்துக்கு தேவா சார் மியூசிக் போட்டார். தேவா சார் சொல்லியே போட்டாரம்மா, நான் 2 தலைமுறைக்கு போட்டுட்டேன் மியூசிக். எங்கள் தாத்தா காலத்துலேயும் ஒரு ட்ராமாக்கு எங்கள் ட்ராமாக்கு போட்டிருக்காரு, அப்பாவுக்கும் வாசிச்சிருக்காரு, இது 3வது தலைமுறைமா அப்படின்ட்டே போட்டார். அவரோட பாட்டே திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா அவரே பாடினார், கொஞ்சம் லிரிக் மாற்றி. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து ராதாரவி அங்கிள் விடாம என்னைக்கே இனாகிரேட் பண்ணிட்டியா, எந்த ஷோக்கு நான் வரணும் வந்துடுறேன், ஒன்று விடாமல் ஹி வில் கம்.